இந்த வீடியோவில் செலேனியம் பைத்தனை பயன்படுத்தி ஏதாவது ஒரு வெப்சைட்டில் சர்ச் பண்ணுற நாங்கள் ஒரு கீவேர்டை கொடுக்க அந்த அது வந்து சர்ச் பண்ணி எங்களுக்கு வந்து அவுட்புட் தரணும். அது எவ்வாறு செய்வது என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாங்கள் இங்கே வந்து செலேனியமும் பைத்தனும் யூஸ் பண்ணி தான் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் செய்ய போகிறோம். நாங்கள் இப்போ பைத்தனையும் செலேனியத்தையும் பயன்படுத்தி எழுதின அதை வந்து நாங்கள் ரன் பண்ணினோம்டா எங்களுக்கு வந்து ஓட்டோவாகவே நாங்கள் குரோமை தான் நாங்கள் வந்து வெப் ப்ரௌசராக கொடுத்துருக்குறோம். அப்போ எங்களுக்கு ஓட்டோவா வெப் ப்ரௌசர் குரோம் வந்து ஓப்பன் ஆகும். வெப் ப்ரௌசர் ஓப்பன் ஆகி அது வந்து மேக்ஸிமைஸ் ஆகும். ஏன்னா நாங்கள் அங்கே கோட்டில் கொடுத்துருக்குறோம் அந்த கூகுள் குரோம் மேக்ஸிமைஸ் ஆகணும். அதுக்கு பிறகு நாங்கள் கொடுத்த வெப்சைட் வந்து இங்கே கொடுத்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். நாங்கள் இந்த டெராஸ்ன்ற வெப்சைட்டில் போய் தான் நாங்கள் ஒரு இப்போ சர்ச் பண்ண போகிறோம். க்ளோத்ன்றதை வந்து நாங்கள் சர்ச் பண்ண போகிறோம். அப்போ இங்கே வந்து டெராஸ் அந்த வெப்சைட் வந்து கூகுள் குரோமில் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன பிறகு அங்கே ஏதாவது சர்ச் என்ற ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்து அதை செக் பண்ணி நாங்கள் கொடுத்த கீவேர்டை வந்து நாங்கள் கொடுத்த கீவேர்ட் வந்து அங்கே சர்ச் ஆகும். இதில் வந்து சர்ச்ன்றது வந்து இங்கே இருக்குன்ட்டு ஃபைன் பண்ணினா பிறகு அதில் வந்து நாங்கள் க்ளோத்ன்றதை தான் ஃபைன் பண்ண அதில் கொடுத்துருக்குறோம். கோட்டில் வந்து க்ளோத்தை தான் ஃபைன் பண்ண கொடுத்துருக்குறோம். அப்போ வந்து க்ளோத்ன்றதை கொடுத்து சர்ச்ன்றது கீயாக மாற்றி அது வந்து சர்ச் ஆகும் ஓட்டோவா. இப்போ க்ளோத்ன்றதை வந்து இப்போ அது வந்து சர்ச்ன்ற பட்டனை மாற்றி சர்ச் பண்ணுது. இப்படி தான் வந்து நாங்கள் வந்து இது வந்து இப்போ நாங்கள் செலேனியம் பைத்தன் அதை பயன்படுத்தி தான் இந்த கோட் வந்து நாங்கள் எழுதியிருக்கிறோம். அவுட்புட் இன்னும் வேறே இல்லை. க்ளோத்தனதை கொடுத்து அதுக்கு ஃபைன் பண்ணின அவுட்புட் இன்னும் வேறே இல்லை. வெப்சைட் வந்து லோட் ஆகி எங்களுக்கு வந்து அவுட்புட் வரும். இப்போ நாங்கள் க்ளோத்தை சர்ச் பண்ண அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வந்து எங்களுக்கு வந்திருக்கு. இதை வந்து செலேனியம் பைத்தனை பயன்படுத்தி என்னென்ன செய்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம் தொடர்ச்சியாக. முதலாவதாக வந்து நாங்கள் இம்போர்ட் டைமை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு பிறகு ஏனென்றால் இங்கே கொஞ்சம் நிறைய நேரம் வெயிட் பண்ண வேண்டி வரும். அதுக்காண்டி தான் நாங்கள் டைமை இம்போர்ட் பண்ணுறோம். அதுக்கு பிறகு ஃப்ரம் செலேனியம் இம்போர்ட் வெப் டிரைவரை வந்து இம்போர்ட் பண்ணுறோம். அதுக்கு பிறகு a=webdriver.chrome இந்த ப்ராக்கெட் கொடுத்துருக்குறோம். பிறகு a.maximize the windows அந்த மேக்ஸிமைஸ் பண்ணுறோம் வெப் ப்ரௌசரை. அதுக்கு பிறகு times.sleep பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் வந்து நாங்கள் ஸ்லீப் என்று கொடுக்குறோம். அதுக்கு பிறகு எங்களுக்கு டெராஸ் அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகணும். அப்போ a.get ப்ராக்கெட்டுக்கு நாங்கள் வந்து அந்த வெப்சைட்டின் லிங்கை கொடுக்குறோம். அதுக்கு பிறகு a.findElementById அந்த சர்ச் பண்ணுறதுக்குரிய அந்த சர்ச்ன்றதை ஃபைன் பண்ணணும். அப்போ ரைட் கிளிக் பண்ணி இந்த கடைசியில் இருக்க இன்ஸ்பெக்ட் அதுக்குள்ளே போய் வந்து நாங்கள் ஐடியை பயன்படுத்தி நாங்கள் ஃபைன் பண்ண போகிறோம். அதோட ஐடியை கண்டுபிடிக்கலாம். அதை நாங்கள் அந்த மேலே தரப்பட்ட குறியீட்டை கிளிக் பண்ணினோம்னா எங்களுக்கு வந்து அங்கே யூஸ் பண்ணியிருக்கிற ஐடி வந்து கியூன்றதை தான் வந்து அவைய ஐடியா அந்த சர்ச் பண்ணுறதுக்குரிய ஐடியா வந்து கியூவை தான் யூஸ் பண்ணியிருக்கணும். அப்போ a.findElementById கியூ அண்டு ப்ராக்கெட்டுக்கு கொடுத்துட்டு இந்த அம்புக்குரிய அது மாதிரி போட்டு பிறகு சென்ட் கீஸ்ன்ட்டு அதில் வந்து நாங்கள் க்ளோத்ன்றதை தான் நாங்கள் சென்ட் பண்ண போகிறோம். அப்போ அதில் வந்து க்ளோத்ன்றதை கொடுக்குறதுக்காண்டி நாங்கள் அதில் கொடுக்குறோம் க்ளோத்ண்டு. அதுக்கு பிறகு அந்த சர்ச்ன்ற அந்த ஐக்கன் வந்து கிளிக் ஆகணும். அதுக்கு வந்து அதுக்குரிய ஐடியை நாங்கள் இப்போ பார்த்தோம்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நாங்கள் தரப்பட்டது போல் சர்ச் அண்ட் பட்டினுக்கு வந்து அவை ஐடி ஒன்றும் யூஸ் பண்ணல. அதுக்கு வந்து நாங்களே அதை ஃபைன் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து ஒரு கீழே தரப்பட்ட அந்த சிடிஆலோட எஃப் அமர்த்தினமெண்டா எங்களுக்கு அந்த ஃபைன் பண்ணுற இது வரும். அதில் வந்து டைப் பண்ணி நாங்கள் வந்து அந்த அதுக்குரிய
பாத்தை வந்து எதுன்றதை நாங்கள் அதில் எழுதி அதை காப்பி பண்ணி நாங்கள் அங்கே கொண்டு போட்டோம்டா a.findElement by x பாத்துன்னுட்டு அதுக்குரிய பாத்தை நாங்கள் அதில் கொடுத்துட்டு அப்புறம் டாட் போட்டு கிளிக் கொடுத்தோம்டா எங்களுக்கு வந்து அது கிளிக் ஆகி எங்களுக்கு அவுட்புட் வரும். பிறகு a.quit கொடுத்துட்டு நாங்கள் வந்து இப்படித்தான் வந்து இந்த கோட்டை எழுதுகிறோம். மேலும் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.